என் தம்பி ட்ரோல் உங்க பெரிய பிக் ஃபேன். உன் தம்பி மாதிரியா தெரியுது ஏஜே ப்ளீஸ். இப்போ அவன் என் தம்பி மாதிரில தெரியுது. ஸோ சேட். நீ வீட்டுக்குள்ள ஒரு நாணியா இருக்கியே, உன் தம்பி லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறேன். வெக்கமா இல்லை ஏஜே? வெக்கமா இல்ல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நீ உன் பையன் நீ வா உன்ட்டு பேசணும். எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. இந்த ஐடி 5276408958. எனக்கு அந்த ஃபீலிங் கேட்கணும். உம்மால தம்பி ஜெயிக்கிறது அண்ணன் எப்படி கதறான்னு பார்க்கணும். ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கு எனக்கு மேலே ஆளுன. பட் இருந்தாலும் இன்னொரு ஃபேமிலியிலேருந்து கதற அந்த கதறல் எனக்கு தேவைப்படுது. வாண்ட் டு ஹியர் த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். நீ யாவது உண்மையை சொல்கிறா. நீ சொல்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே என்ன நானே கனெக்ட் பண்ணிக்கிறேன். தன் தர 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 இருக்கு. கேட்டு பார்ப்போம் என்ன எப்படி கதறான்னு. அண்ணன் முட்டை தோசை, தம்பி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு பிசி கிசி எல்லாம் மரண மாஸ் காட்டுக்கிறான். அவ எப்படி நினச்சி பாருங்களேன். நேற்று 20,000 சூப்பர் சாட் வந்துச்சு ட்ரோலுக்கு. 100,000 திராம்ஸ் போட்டு விட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்க, பக்கத்துலேயே அண்ணன் உட்காந்துருப்பான், முட்டை தோசை சாப்பிட்ருப்பான். முட்டை தோசை, மம்மி ஒரு முட்டை தோசை. நாயே முட்டை தோசை வேற உனக்கு. தம்பி ட்ரோல் உனக்கு என்னப்பா வேணும்? மம்மி ஒரு ரோல் கொண்டு வாங்க. இதாக எடுத்துட்டு வரணும்ப்பா. ஏய் வாடா போய் ரோல் ஆகிட்டா அப்படின்னு வாங்க. எப்படி இருக்கும் கைஸ்? அண்ணனோட மனது அப்படியே ஆணி அப்படின்னு குத்துமா? இல்லை இவனுக்கு வந்து ரொம்ப நல்லவனுங்களா ரெண்டு பேரும்? பரவாயில்ல தம்பி, நீ வளரு, நான் உனக்காக இருக்கேன். வானத்தை போல படம் மாதிரி நட்சத்திர ஜன்னலில் இல்லை சூரியன் சொல்லுவேன். வானத்தை போல என்ன வரும்? தன தானனி தன தானனி தானனி தன்னா தானனி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நானன தானன நானே நானே நானனி அப்படின்ட்டு இருப்பானா. வாடா ஏஜே, உன்னை கண்டிப்பாக கேட்டே வேணும் ஏஜே. ஐ வாண்ட் ஹியர் த இந்த அண்ணனோட கதறல் கேட்கணும். அதை கேட்கணும்டா மாலை, கேட்கணும் ப்ரோ. அப்படியே டட்டேன் டட்டேன் டடடா அப்படின்னு என் காதில் அப்படியே தேன் வந்து பாயும். பேட் நியூஸ் வந்து டிபிடிஎஸ் கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டது. வில்லன் பிடிஎஸ் முடிவடையப்பட்டது. அப்போ ஆவேசி குட் நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். எங்கே ஏஜே பிளேஸ் வரமாட்டேங்கிறான். ஏஜே மைண்ட் வாய்ஸ் பேசாமல் சூத்த முட்டிட்டு லைவ் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, நான் நிறையா வாட்டி நினைப்பேன் ப்ரோ, ஏஜே பிளேஸோட மனசு எப்படி இருக்கும், எப்படி யோசிப்பான், என்ன மன வருத்தமாக இருக்குமா இருக்காதா, சந்தோஷப்படுவானா, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவானா. ஏன்னா யாருக்கு நினச்சி பாருங்களேன், ஒரு 0 காசு இருக்கு அவன்கிட்ட, எதுவுமே இல்லை. பார்த்தா தம்பி குட்டி குஞ்சன் இவன் தான் வந்து தம்பிக்கு சின்ன வயசுல லாலிபப் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த லாலிபப்பில் பாதி உடச்சி தின்னுட்டு பாதி தான் கொடுத்துருப்பான். ட்ரோல் அழுதுருப்பான். நினச்சி பாருங்களேன், மம்மி பாதி லாலிபப் தின்னுட்டான் மம்மி இந்த ஏஜே பையன் அப்படின்னு இருப்பான். இப்போ அவன் வந்து என்னடா பிச்சைக்காரா இப்படி உட்காந்துக்கிற, காசு தான் வேணுமா, பார்த்து செலவு பண்ணி 10 ரூபா கொடுத்துருப்போம். எப்படி இருக்கும் கைஸ்? பார்ப்போம் ஏஜே என்ன சொல்றாங்க. ஏஜே கேக்குதாடா? அதாவது ஜஸ்ட் கைஸ், ஏஜ் ட்ரோல் விளாட்ற மாதிரி விளாண்டு ஏஜே செலக்ட் ஆயிருந்தானா அங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். தனதானி தனதானி தனனதானி தனனதானி தன்னனி தன்னன தனதானி. ஆர்ஐபி ட்ரோல் பேக் டு பிடிஎஸ். அங்கதான் ட்விஸ்ட். இதில் ட்ரோல் கோஸ் டு பிடிஎஸ் கேஸ். பிடிஎஸ்க்கு ட்ரோல் செல்கிறான். சோபே பிடிஎஸ்க்கு சீரி ப்ரோ அவனை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். பஞ்சாப் சோழ நாட்டான சீரி ப்ரோ வாங்கி விட்டார். கேக்குதா ஏஜே? உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? என் பேர் நேசாந்த் சர்மா. என்னது? நேசாந்த் சர்மா. ஸ்பெல் பண்ணு. NESHANTH. யாரா உங்களுக்கு இது மாதிரி பேர்ல வைக்கிறா?
சரி ஓகே. என்ன பண்ற நீ? ப்ரோ இது வேலை தேடிட்டு இருக்கிறேன். ஐயோ! கடவுளே! ஆ. வெறி. ஆ. ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு டெல்லி, சென்னைலாம் கிடைச்சது. ஆ. அம்மா, அப்பா வந்து போவேணாம் அப்படின்ட்டாங்க. ஆ. அப்புறம் ஏன் போல? நிஜமாதான் ப்ரோ. என் தம்பிட்ட கூட கேட்டு பாருங்க. ம், எனக்கு ம். சென்னையிலயும் கிடைச்சது, சரி டெல்லியிலயும் ஓகே. கிடைச்சது எனக்கு. சரி உன் தம்பி இப்படி லட்சக்கணக்கில சம்பாதிக்கிறானே, உன்னோட ஃபீல் எப்படி இருக்கு? ஹவ் ஆர் யூ ப்ரோ ஃபீலிங்? ஃபீல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அந்த ஃபீல்லடா சந்தோஷம். ம். ஏன் நீ அப்படி எடுத்துக்கிற? சந்தோஷம் தான். ஆ, இல்ல சந் அவன்கிட்டயே கேட்டு பாருங்க. நான் இது ம், வரைக்கும் அவன்கிட்ட நான் மூஞ்சி சுளிச்சு கூட பேசினது திட்டுவோம், சண்டை போடுவோம். ம். ஆனா இதுக்கெல்லாம் மூஞ்சி சுளிச்சுலாம் கூட நம்ம பேசினது கூட சின்ன கிடையாது. வயசுல நான் அவன்கிட்ட கேட்டு இப்போ சின்ன வயசுல ம். அவன் வந்து நீ அவனுக்கு லாலிபாப்லாம் வாங்கி கொடுக்காம ஏமாத்திருப்ப. அவன் குஞ்சு மணிய கிள்ளி விட்டு போயிருப்ப. அந்த மாரி ஆ ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்ப. இல்ல. நான் தான் வாங்கி குடுப்பேன். அவன் தான் எனக்கு தரமாட்டான். அப்ப நீ பாசமான அண்ணனா? ப்ரோ நான் என்ன சாப்பிடுறதுனாலுமே நான் தான் வாங்கி குடுப்பேன். அவன் தான் தரமாட்டான் எனக்கு. இல்லடா நீ வீட்ல ஏதாவது பாசமான வச்சாங்கன்னா அண்ணனான்னு திருடி கேக்குறேன். சாப்பிட்டுருவான். பாசமான ஆமா. அண்ணனா? உண்மையாவா? ஆமா ப்ரோ. சீரியஸாவாடா? எங்க அம்மா, அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க. நான் எதனா வாங்கிட்டு வருவேன் அவனுக்கு. ஆனா அப்படி ஆ. எனக்கும் அவனுக்கும் எதனாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா, ம், அவன் எனக்கு உடனே மெசேஜ் போட்டு இப்ப டைரி மில்க்ல ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா, உடனே எனக்கு மெசேஜ் போட்டுருவான். "டேய் ம், நான் எடுத்துக்கிறேன்டா" ம், அப்படின்ட்டு மெசேஜ் போட்டுருவான். சரின்ட்டு நானும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இதுவே அவன் எனக்கு வைக்க மாட்டான். ம். நான் ஓகே. அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் மதன் ப்ரோ. அப்படியா? ஓ! அப்ப வந்து வ வ ஃப நீ வந்து இப்ப உண்மையாவே வானத்தைப் போல விஜயகாந்த் தானா? மழை வந்தா அவன் தலைக்கு கொடை பிடிச்சிட்டு போறது, அவன வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வர்றது. அவனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? 2 வயசு. 2 வயசு. சரி அவன் ம். பிசி செட்டப் பாத்தியா எப்படி இருக்குன்னு? பார்த்தேன். உனக்கு பிசி செட்டப் நானும் இருக்கா? அவனும் தான் இது பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு பிசி இல்ல செட்டப் ப்ரோ இருக்கா? அவனோட பழைய பிசி அவன் குடுத்திருக்கிறான். ஓஹோ! நோ! பரவால்லடா. வெரி குட்ரா டேய். சூப்பர்ரா ஏஜே. நீ வந்து நீயுமே ஒரு ஆக்சுவலா பாசிட்டிவா இருக்கடா நீ. குட் பாய்டா. வெரி குட். சரி அப்ப உங்க வீட்ல என்ன ஃபீல் பண்றாங்க? இப்ப ட்ரோல் இப்படி ஏர்ன் பண்றத பத்தி சின்ன வயசுலயே? ப்ரோ இன்னும் ஃபீல் பண்ணல. ஆ. அவனும் ஹெல்ப் பண்றான். நானும் ட்ரோல் கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு தான் ட்ரோல் இருக்கிறேன் ஏதோ வீட்டுக்கு. கடன்லாம் அடைச்சேன். நான் வந்து பெரிய மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் என்கிட்ட. நான்லாம் ஆமா 2 யார்ட்டயும் பேருமே தான் ப்ரோ ஹெல்ப் நீ பண்றோம். தான் வேலை தேடு. நீ தான் முட்டை தோசை ஆயாச்சேடா. நீ எப்படி இல்ல அடிப்ப? ப்ரோ நான் வந்து பார்ட் டைம் ஒர்க்ல போயிட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். இவன் என்ன வரதுக்கு முன்னாடியே நான் பார்ட் டைம் ஒர்க்ல போயிட்டு என்ன இருந்தேன். பார்ட் டைம் வேலை போனாலும் ட்ரோல் அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? அவன் பக்கத்துல கூட வர முடியாதே. கேமர். நோ ஹி இஸ் எ கேமர். மதன் ப்ரோ நான் இப்பதான் மதன் bro, ஒரு 6, 7 மாசமா தான் பிஜிஎம்ஐ விளையாடுறேன் மதன் ப்ரோ. அதான். அததான் நான் சொல்றேன். அததான் சொல்றேன். ம். இப்ப என்னதான் இருந்தாலும் அவன் அப்படி சம்பாதிப்பான்ல. அவன் பக்கத்துல கூட வர முடியாது. அவன் கேமரோட ரெவென்யூ பக்கத்துல கூட நீ அவன் ரெவென்யூ சம்பாதிக்கணும்னா 5 வருஷம் ஆகும். அவனோட ரெவென்யூ ஆனா எடுக்கிறதுக்கு. 5 நான் வருஷம், ட்ரை 10 வருஷம் ட்ரை ஆகும். பண்ணிட்டு தான் இருக்கிறேன் மதன் ப்ரோ. நானும் நல்லா விளையாட. நான் டெய்லியும் பிராக்டிஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆஹா. பட் கேம் இல்லடா. டெய்லி நீ ட்ரை இப்ப பண்ணிட்டு தான் வேலைக்கு இப்ப இருக்கிறேன். என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்க? நான் பிசிஏ. பிசிஏ. ஏன் மேல படிக்கல? ட்ரோல்ட்ட சொல்ல படிக்க வைப்பான்ல உன்ன. இப்பதான் மதன் ப்ரோ நான் முடிச்சேன். ஆ. இப்போ 2024ல தான் முடிச்சேன். ஓகே. நானே வேலைக்கு போய் நானே படிச்சுக்கலாம்னு இப்ப பிளான்ல இருக்கிறேன். இப்ப அட டெல்லி போகணும். தம்பி தம்பி தானே. நம்ம பையன் தானே அப்படின்னு நீ அண்ணனை வந்து இல்ல மதன் bro. இது எம்ஐடில படிக்க வைடா, விஐடில படிக்க வைடான்னு கேட்டா படிக்க வைக்க போறான். இது என்ன இருக்கு? இப்ப நான் டெல்லி என்ஐடி இது டெல்லி தான் மதன் ப்ரோ போறேன். என்ஐடில தான் படிக்க போறேன். ம். அப்படியா? ஆமா. அது ஒரு கோர்ஸ் இருக்குது. சரி ஆமா நீ பேங்கிங் வடக்கன் நண்பரா சேர்ந்திருக்கிறேன். நீங்க? வடக்கு நண்பரா நீங்க? அது தாத்தா பாட்டிங்க அப்படி வடக்குங்களா? மதன் ப்ரோ. வடக்குங்களா? வடக்கு. ஆனா நாங்க வந்து கோயம்புத்தூர் தான் மதன் ப்ரோ. ஓகே. சூப்பர். வெரி குட். பரவால்ல. அடி போட்டு இப்போ ட்ரோலோட முன்னேற்றம் உனக்கு சந்தோஷம் தான். உனக்கு ஒரு சத்தியமா பொறாம இல்லல்ல? சந்தோஷம் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ தம்பி தானே ப்ரோ. இல்ல கண்ண தொடச்சிட்டு பேசு. அழுவாத. இல்ல நான் இல்ல. ப்ரோ நீங்க அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ம். நீங்க வேணா நான் என்னைக்காவது பொறாமப்பட்டிருக்கிறேன்னா அப்பல எதனா கேட்டு பாருங்க. சூப்பர். சரி செலவுக்கு காசு இல்லன்னா அவன்ட்ட வாங்கிக்குவியா? செலவுக்கு என்கிட்டயே இருக்கும் ப்ரோ. எப்படி நானும் உன்ட்ட இருக்கும்? மிஷின்ல எனக்கு கொஞ்சம் தருவாங்க. நான் எப்படி அவ்வளோக்கா செலவு பண்ண மாட்டேன். எதனா சாப்பிடும்போது மாசத்துக்கு ஒரு டைம் நான் ஆர்டர் போடுவேன். ஆ. இல்லைன்னா அவன் ஆர்டர் போடுவான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுப்போம். நான் ஆர்டர் போட்டேன்னா நான் ஆர்டர்லாம் போட மாட்டேன். நான் வாங்கிட்டு வந்துருவேன் நானு. ஆஹா. அப்படியே அவனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவேன். இல்ல இப்ப அவன் ஆர்டர் என்னன்னா, போட்டான்னா அப்புறம் எனக்கும் சேர்த்து ஆர்டர் இப்ப போட்டுருவான். தம்பியோட வெற்றி வந்து எனக்கு தேவைப்படுது. ஏன்னா, எனக்கு மேல ஒரு 4 அண்ணன். ஸோ அவங்களும் இந்த மாரி தான் வெறியாயிட்டு இருப்பாய்ங்க. அதனால தான் டேய் நீ ஏதாவது சொல்லுவ. நானும்
சந்தோஷமா கேட்கலான்னு பாக்குறேன், நீ கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல வெறி மாட்டேங்கிறியா? வெறிலாம் ஆகல மதன் வெறி ப்ரோ. ஆகலையா? ஆஹா, சி வெறியா? தம்பி தானே மதன் ப்ரோ. அப்படியா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்களே அண்ணனுங்க, ஒரு மாதிரி கொடூரமானவங்களாச்சே. நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இல்ல இல்ல, நினைப்பானுங்க. அப்படிலாம் முட்டெல்லாம் எதுவுமே பறிச்சு இல்ல. வைப்பானுங்க. அப்படியா? ம் சரி, ம். ஓகே ஓகே, நல்லா இருந்தா சரி. ஆல் த பெஸ்ட் ராடி. ஏஜே தேங்க்யூ மதன் ப்ரோ. சூப்பர். ஆனா நீ ஒரு வாட்டி கூட உன் தம்பி அடிக்க முடியல பத்தியா வார்ல? வார்ல அடிக்க முடியல, ஆனா ஆ. 1 2 டிடிஎம் மட்டும் ஜெயிச்சிருக்கிறேன். நேர்ல அடிச்சு விடுவேன் போட்டு டிக்கு டிக்குன்னு வாயா குத்திடுவியா என்ன? இல்ல மதன் ப்ரோ, இல்ல சரி, ட்ரோல் டிடிஎம் ஏதோ லேம்பகனி ஜெயிச்சிருக்கிறேன். வாங்குறேன்னு சொல்றான், உண்மையா? லேம்பகனி புக் பண்ணிட்டானாமா ஜோனத்தனுக்கு ஈக்குவலா? அப்படிலாம் சொல்லவே இல்லையா கிட்ட. இல்லையா? சரி சரி, ஓகே. ம்ஹும். சரி, எடுத்துட்டு போய் இடிச்சிடாத லேம்பகனிய, அதுக்கு செலவு வேற அதிகமாகும். ஓகே, சரி சரி மதன் ப்ரோ. காலைல எழுந்தோடனே தண்ணி போட்டு உடச்சிக்கணும். ஓகே, நானும் வாங்குவேன் மதன் ப்ரோ. வாங்குவியா? நானும் வாங்குவேன் மதன் ப்ரோ. வாங்கடா வாங்கடா, சந்தோஷம்டா. ஆனா உண்மையாலுமே என்னடா இவ்வளோ ரோஸ் பண்ணாலுமே நீ இவ்வளோ இதா இருக்க, வெரிடா, குட் பாய்டா நீ. அதாவது ஆக்சுவலாக நான் ஒன்றை ரோஸ் பண்ணல, உன் மூலியமா நான் வேற யாரையும் ரோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கு கிடைச்ச காய் தான் நீ. சரிடா, சரிடா ஏஜே, வெல் பிளேட் ரெடி. தேங்க்யூ மதன் ப்ரோ. ரெனால்ட் டீம் செட் ஆயிட்டான் உனக்கு? செட் ஆயிருச்சு ரெனால்டு ப்ரோ. சி ரெனால்டு மதன் ப்ரோவா? ப்ரோ. நானு இன்னும் வாய் தான் ரோல் மதன் ப்ரோ, ஆகுது. மதன் ப்ரோ. சரி விடு விடு, தெரியாம ஓ மனசு வேற புண்படுத்திட்டேனே. சரி விடு விடு சார். அப்பெல்லாம் இல்ல மதன் ப்ரோ. இல்லடா, ஓகே 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 ஓகே. இல்லை, எனக்கு ஒரு இன்பமா இருக்குது, இது ஒரு குட்டி வன்மம். சரியா? ஓகேடா. அப்பெல்லாம் இல்ல மதன். ஓகே. எனக்காகவாச்சும் கொஞ்சமாச்சும் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன் ப்ரோ. நான் எனக்கும் வருத்தமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சும்மா நினச்சிக்காச்சும் எனக்காக. மதன் ப்ரோ, எனக்கும் வருத்தமா தான் மதன் ப்ரோ இருக்கு. ஓ, இது போதும்டா அம்மா, இது போதும். வாய்டா வாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய். ஆ, நான் வன்மத்தை இறக்கிவிட்டேன் கைஸ். இப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. அம்மாளை தம்பி வெற்றிடா, தம்பிகளோட வெற்றிடா டேய். கடைசி கைஸ், இந்த கடைசி பையன், பட் ஐ ஹாவ் த பிக்கஸ்ட் விக்ட்ரி. நான் தான் எல்லாத்தோட வெற்றி. அதனால எனக்கு ட்ரோல் கனெக்ட் ஆகும். ட்ரோல் வந்து அதனால தான் எனக்கு கனெக்ட் ஆகும். அவனும் தம்பி, நானும் தம்பி, கடைசி தம்பி. என்னையெல்லாம் என்னென்ன சொல்லாங்க தெரியுமா ப்ரோ? ஐயோ, நான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கேன். நானா அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறது. என்கிட்ட இந்த பொம்மையை பிடிங்கிருவாங்க. நான் காசு வச்சிருந்தா ஆட்டையை போட்டுருவானுங்க. நான் இவங்கள்ட்ட பயந்துட்டு போய் எங்கள் வீட்டில் ஒரு வாழை மரம் இருக்கும், அந்த வாழை மரத்துக்கு கீழே பறிச்சு வைப்பான், அதை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. என் சைக்கிளை உடச்சிருவாங்க, என் பேட்டை உடச்சிருவாங்க விளாண்டு. எனக்குன்னு வாங்கிட்டு வரது பொம்மையெல்லாம் உடஞ்சிரும். ஐயோ, இப்போதாங்க இன்னொரு மேட்ரு இருக்கு, சொல்ல முடியாது. அதுதான் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், வெறியான மூமெண்ட். அதுதான் உனக்கும் அண்ணனுக்கும் ஃபைட்டா ப்ரோ? இல்லை கைஸ், நல்ல நட்பு முறையில் தான் இருப்போம், அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும்லடா அம்மா, உள்ளுக்குள்ள கெடுத்தி போட்டுடுவோம் பொழுத்தி. எப்போ அதை சொல்றேன், அதெல்லாம் இருக்குப்போ, எல்லாத்துக்கும் இருக்குதுல. சரி, ஓகே, வாங்க. குட் நியூஸ் ஆகைஸ், குட் நியூஸ் வந்து இருங்க. ட்ரோல் இப்போதான் அண்ணன் ரோஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், பாவம். அவன் இருங்க, ட்ரோல் கேட்போம். ட்ரோலு சொல்லுங்க ப்ரோ. இப்போதான் உங்க அண்ணனை பிடிச்சி வம்பழுத்துட்டு இருந்தேன், வெறியா. என்ன ப்ரோ? இப்போ சரி, நான் டவுட்டு, ஆனால் நீ உண்மையை சொல்லிட்டியா போய் சொல்லிட்டு தெரியும். உங்க அண்ணன் வந்து உன் மேலே பொறாம மாட்டானா? அது தெரியாது ப்ரோ. நீங்க 2 பேரும் தெரியாது. புரியல. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? வானத்தை போல அண்ணன் மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போனடா, மழை வந்தாலும் நான் ட்ரோலுக்கு கூட பிடிப்பேன், அவனுக்கான என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? ஆடா பாவி, ஏய் எவ்வளவு நேரம் கேட்டேன்டா, இதே தானே சொல்லலாம் கடைசி வரைக்கும். என்னடா இப்படி வந்து அப்படியான்ட்ட பொசுக்குன்னு? நீ தான்டா என் ரத்தம், கமான்டா ட்ரோல். அண்ணன்களை எதிர்ப்போம், அண்ணன்களை உடைப்போம், தம்பிகள் கூட்டணி, தம்பிடா. நான் தான் ட்ரோல் எங்க வீட்டுல கடைசி, நீ தானே உங்க வீட்டுல கடைசி. நம்மளாம் ஜெயிக்க பிறந்தவங்கடா, அவங்களாம் வேடிக்கை பார்க்க பிறந்தவனுங்க.
வேடிக்கை பாருங்கடா. ஐயோ வாடா வயசு அன்மை ரொம்ப கக்கரமா இருக்கு. சரி ஓகே, உங்க அண்ணன் படிக்க வைப்பியா விஐடில? ஏதோ ஐஎஸ் ஸ்டடிஸ் பண்ணுமா, லண்டன் போகணுன்றான். நீ தான் படிக்க லண்டனா? வைக்கணும். ஆமா டெல்லின்னு தான் சொன்னான் அவன். டெல்லி தான். லண்டன் அவன் டெல்லின்னு கம்மி காசு கேட்டான். இப்போ நீ பல லட்சம் சம்பாதிக்கணும், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். இங்க பேர் வரான் பாரு. ஏன் bro அமைதியா இருக்க மாட்டீங்களா? என்னடா அண்ணனை படிக்க வைக்க bro, மாட்டேன். அவன் பொய் சொல்றான் ப்ரோ. அவன் என்ன தெரியுமா சொன்னாங்கல்ல, கேட்டு இங்க பாரு. பாரு உனக்காக வந்து அவன் வெளியே போயிட்டு வரும்போது சோமாசா வாங்கி வருவானா, அவனுக்கு ஊட்டி விடுவானா, அவனுக்கு சிக்கன் வாங்கினா அவனுக்கு இது பண்ணிப்பானா, உனக்காக என்ன வேணா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவானா, இவ்வளவுனா சொல்லிட்டு கேட்டு இருந்தான். பாருங்க, நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டு இவன் லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கும்போது நான் ஊட்டி விட்டதெல்லாம் இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஓ உண்மையாவே வாடா ட்ரோலு, என்னடா இப்படி சொல்ற? உண்மையாலுமே அண்ணன் தம்பி இப்படி இருக்கீங்களேடா. இந்த கூட்டணி உடைக்கணுமே. சிங்க ட்ரோல். bro, இவனுக்காக நான் சமைச்சலாம் தருவேன் ப்ரோ. என்ன நேத்து bro? சமைச்சு தந்தேன், கேட்டு பாருங்க. என்ன இவன் live ல ட்ரோலு? இருந்தான். என்ன நீ அண்ணன் கூட சுமூக முறையா இது உறவு வச்சிருக்க? வீட்டுக்கு ஆகாத உறவு முறையாச்சு அது. உன்னை வீட்டுல இருந்து வெளியேத்துறேன். உள்ளதோ உங்க அண்ணன் கூட சண்டை, உங்க அண்ணன் கூட சண்டையை போட்டு வரதான் வீட்டுக்குள்ள உள்ளவா, இல்லனா வராது. வெளியே போ, சட்டுன்னு ஒரு சண்டையை போடு கிட்டுன்னு. அவன் என்னன்னா நீ சமைச்சு கொடுத்த உப்பே சரியில்லை அப்படின்னு ஆரம்பி. bro, இல்ல ப்ரோ, நேத்து நல்லா தான் இருக்குன்னு 2 டைம் போட்டு சாப்பிட்டான் ப்ரோ. என்ன சமைச்ச நேத்து நீ? சிக்கன் பிரியாணி. நான் கிளம்புறேன்டா, நீங்க சந்தோஷமா இருங்கடா. நம்ம எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை போட்டுட்டு கொடுத்து வச்ச அண்ணன் தம்பி. சரி வாங்க, நமக்கு ஒரு நம்ம ஜாலியா இருப்போம். ஓ, ஏய். கேக்குதா? என்ன மதுரை எம்பிடிஎஸ்ன்றாங்க? ஆமா எம்பிடிஎஸ். ஆமா வீட்டு டிபிடிஎஸ் வந்து இதாயிட்டா எம்பிடிஎஸ் போற 2 வீக்ஸ் கழிச்சு பிடிஎஸ் போற. ஃபோன் சுவிட்ச் ஆயிட்டு 4 பேரும் ஃபோன் ஆச்சு. ஃபோன் ஆயி ஓகேவா? என்ன சும்மா சொன்னடா, இன்னைக்கு டிபிடிஎஸ் தான்டா 2 வாரம் கழிச்சு, 2 வீக்ஸ் கழிச்சு. ஓகே. எல்லா டீம்லயும் ஆடணும், எல்லா டீம்லயும் ஆடணும், எந்த டீம்லயும் ஆடாம இருக்கக்கூடாது. எல்லா டீம்லயும் ஆடிதான் ஆடணும். நான் மட்டும் தான் எல்லா டீம்ல ஆடுறேன் போல. ஆமா நீ மட்டும்தான் எல்லா டீம் ஆடுற. இல்ல ஈஷு ஆடுறானே, என்ன ஈஷா எல்லா டீம் ஆடுறான், டோரா டோட்டா எல்லா டீம் ஆடி இருக்கானுங்க, சுட்டி ஐவரி எல்லா டீம் ஆடி இருக்கானுங்க. அப்புறம் யாரு நாரேன் இருக்கு, எல்லா டீம்லயும் ஆடி இருக்கான். கேப்டன் ஆடாத டீமே இல்ல. அப்புறம் யாரு? அவ்வளவுதான் மெயின் தலைகளை தவிர மீது எல்லாரும் எல்லா டீம்லும் ஆடி இருக்காங்கடா. ராட்ரிக்கு எத்தனை 3 டீம்ல ஆடி இருக்கான், 4 டீம்ல ஆடி இருக்கான். ராட்ரிக்கு எல்லாரும் மாத்துறது தான், அப்படியே மாறி போறது தான். எல்லாம் வீட்டு ஸ்கூல்ல தானே மாத்துறோம், வெளியா மாத்துறோம். தண்ணி இந்த டிராஃபி முடிட்டோம். டிவி டெஸ்ட் இந்த டிராஃபி முடிச்சுட்டு அடுத்த டிராஃபி வரும்ல, அடுத்த டிராஃபி வந்து ஷஃபிள் எல்லாரும் வேற வேற டீமு. அதுக்கப்புறம் நீ கோயிங் பேக் டு பிடிஎஸ். கரெக்டாக வரதுக்குள்ள நீ அதுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள மொபைல் சுவிட்ச் பண்ணிடு. 4 பேரும் மொபைல்